அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அத 2 பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோல ஒரு பார்ட், நாளைக்கு வீடியோல இன்னொரு பார்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ரீசென்ட்டா 56த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ஸ வந்து ரேஷனலைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. முன்னாடி 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லி இருந்த இந்த டாக்ஸ் ரேட் வந்து நமக்கு கம்மி பண்றாங்க. இதுல வந்து 12% 28% ரிமூவ் பண்ணிட்டு 5%, 18% அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு நியூஸ். இதுக்கான ஃபைனல் அப்ரூவல் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் குடுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஃபைனல் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 22ல இருந்து இந்த நியூ டாக்ஸ் ரேட் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. சரியா? ஸோ அதுதான் பார்க்குறோம். அதுல என்ன நீட் இருக்கு? என்னென்ன 7 பில்லர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்க்குன்னு ஒரு 7 பில்லர்ஸ் கவர்ன்மெண்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இம்பாக்ட் என்ன அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கு நீடும் 7 பில்லர்ஸ பத்தியும் இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ நீட் ஃபார் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் பிஸ்கல் நீட்ஸ் அண்ட் டைம் நெசசிட்டி. அதாவது காம்பன்சேஷன், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மார்ச் 31, 2026 நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஜிஎஸ்டி 2017 வந்திருக்கும். அதுலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2022 ஜூன் 30 வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காம்பன்சேஷன் குடுக்க போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2022ல இருந்து மார்ச் 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிற புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரனால மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படலாம். அதனால இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறத 2026 வரைக்கும் தர மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த 2026க்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? நம்ம இன்கேஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அது கொண்டு வர முடியாது. ஸோ அது ஒரு காரணமா இருந்துச்சு. அந்த டைம் லிமிட் தாண்டிருச்சு அப்படின்னா, நமக்கு டொபாக்கோ மாரியான சின்கூட்ஸ் எல்லாமே சீப்பர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலயும் என்ன பண்ணிட்டாங்க? உடனடியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது குளோபல் பிரஷர்ஸ் இருக்கு. அமெரிக்கா வந்து நமக்கு 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. அதனால நமக்கு எக்ஸ்போர்ட் எல்லாமே என்ன பண்ண போகுது? இம்பாக்ட் ஆகும். நெகட்டிவா இம்பாக்ட் ஆக போகுது. அதனால எக்ஸ்போர்ட் இம்பாக்ட் ஆகுது, நெகட்டிவா இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா, உள்நாட்டுல உற்பத்தியும் சரி, நுகர்வையும் சரி அதிகப்படுத்தணும். அப்ப உள்நாட்டுல நுகர்வு அதிகப்படுத்தணும் அப்படின்னா, வரிகள கம்மி பண்ணணும். அதுவுமே ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எக்கனாமிக் குரோத் நீட்ஸ், அதுதான் சொல்றாங்க. ஜிஎஸ்டி ரேட்ட வந்து டாக்ஸ கம்மி பண்றப்ப என்ன ஆகுது? நமக்கு வந்து டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமாயி நெறைய மக்கள், நெறைய பேர் நெறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அததான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அரசாங்கத்தோட ஒரு பிராடர் அஜெண்டாவுக்கு கீழ, ஓகேங்களா? ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ பத்தி நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல கூட சொல்லியிருப்பாரு. இந்தியாவுக்குன்னு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து நாங்க கொண்டு வரப்போறோம். அது மக்களுக்கு தீபாவளி கிஃப்ட் மாரி இருக்கும் அப்படிங்கிறத சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்துக்கணும். இப்போ 7 பில்லர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்னலாம் இருக்கு? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து பில்டிங் ஆன் த சக்சஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ அது என்ன பண்றாங்க? டாக்ஸ் சிஸ்டம் வந்து சிம்ப்ளிஃபை பண்றாங்க. ஓகேவா? 2 டயர் டாக்ஸ் சிஸ்டமா மாத்துறாங்க. அதுதான் வந்து பில்டிங் ஆன் சக்சஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அடுத்தது ரேஷனலைசிங் ரேட்ஸ் ஃபார் ஃபேரர் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ டாக்ஸேஷனை வந்து ஃபேரா மாத்துறதுக்காக ரேஷனலைஸ் பண்றாங்க, கம்மி பண்றாங்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ தட் நமக்கு வந்து ரீஃபண்ட் எல்லாமே நம்ம சீக்கிரமா வந்து ஃபாஸ்டா ரீஃபண்ட வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். டியூட்டி ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து 2 டியூட்டி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கறனால 5%, 18% மட்டும் இருக்கறனால, நமக்கு காம்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. அடுத்தது சிம்ப்ளிஃபையிங் ஃபைலிங் த்ரூ டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க? நமக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கனால, ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். அதான் ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ கொண்டு வர முடியும். அடுத்தது ஏஐ டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ண போறாங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ஸ்ல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத அப்ஃப்ரண்டாவே குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது புட்டிங் கன்சியூமர்ஸ் ஃபர்ஸ்ட். எசென்சியல் கூட்ஸ் எல்லாமே 0 டூ 5% கேட்டகரியில வச்சுட்டாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே. அத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதே மாரி ஹை வேல்யூ ஐட்டம்ஸ் லைக் கார் அதெல்லாமே 28%லேருந்து 18%ஆ மாத்திட்டாங்க. ஏன் 18%ஆ கம்மி பண்ணியிருக்காங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் அதிகமா இந்த கார், பைக்லாம் வாங்குறது. ஸோ அவங்கள ஒரு சப்போர்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 10% வரிய கம்மி பண்ணி குடுத்துருக்காங்க. சரியா?
அடுத்தது எம்பவரிங் எம்எஸ்எம்இ அண்ட் மேனுஃபேக்சர்ஸ். இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் எம்எஸ்எம்இஸ்க்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்குலாம் வந்து சலுகைகள் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் ரீஸ்ட்ரக்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ராங்கர் ஸ்டேட்ஸ் ஸ்ட்ராங்கர் பாரத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கேர்ஃபுல்லா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இனிஷியலா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி இனிஷியலா வந்து கொஞ்சம் வருவாய் கம்மி ஆனாலுமே லாங் ரன்ல பாக்குறப்ப அதிக வருவாய் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லோவர் டாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஸ்பெண்டிங். அதேதான், டாக்ஸ் கம்மியா இருக்கப்ப அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள்ல வரி கம்மியா இருக்கப்ப மக்கள் நிறைய அதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க, அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே. ஓகேவா? சோ தட் அதுவே ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்கர் அஜெண்டா இது. சரியா? இப்போ வரிகளை கம்மி பண்றோம் அப்படின்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும், கன்சம்ஷன் அதிகமாகும், இப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ தட் நமக்கு எக்கனாமிக் growth ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எடுத்துட்டு வராங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு பார்ட் பார்த்துருக்கோம், நாளைக்கு இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். சரியா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.